அதிமுக வலுவாக உள்ள கோவை மாவட்டத்தில் திமுகவின் டார்கெட் என்ன? அதிமுகவின் கோட்டையை இம்முறை திமுக கைப்பற்றுமா என பல்வேறு தகவல்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூரை பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய இணைய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. கரூர்ல கழக கூட்டணியின் வெற்றியை அவர் எப்பவோ உறுதி செஞ்ச காரணத்தால் தான் கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிறவருக்கு. கரூரில் இருந்து கோவைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாறியது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அளித்த விளக்கம்தான் இது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் இந்த முறை எப்படியாவது கோவை மாவட்டத்தில் எம்எல்ஏக்கள் கணக்கை தொடங்க வேண்டும் என்ற முனைப்பில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக கரூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு வந்த செந்தில் பாலாஜியை இம்முறை கோவை தெற்கில் திமுக களமிறக்கியுள்ளது. கடந்த 2011 மற்றும் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றி தனது பலத்தை காட்டிய அதிமுக 2022 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 100 வார்டுகளில் 96 திமுக கூட்டணியிடம் பறிகொடுத்தது. பாஜகவுடனான கூட்டணி முறிவும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோல்விக்கான ஒரு காரணியாக கூறப்பட்டது. மேலும் பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் நகராட்சிகள் உள்ளிட்ட பிற நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் திமுக கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரை பின்னுக்கு தள்ளி திமுகவின் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றார். இந்நிலையில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைந்ததால் கோவை மாவட்டத்தில் திமுகவுக்கு கடும் சவால் இருக்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தெற்கு, வடக்கு, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக பெற்ற வாக்குகள் அத்தேர்தலில் திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகளை விட அதிகம் என்பதால் அத்தகைய சூழலை செந்தில் பாலாஜி எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. செந்தில் பாலாஜி தலைமையில் கோவையில் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி வாகை சூடிய திமுக வரும் தேர்தலிலும் ஆதிக்கம் செலுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் குருசாமி.